ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் லாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பராக பிரண்டி வச்சு குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானிலை அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ அது நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையெல்லாம் வணக்கி வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 2 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து உரிச்சு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பிரண்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. நான் நல்லா கொழுந்து பிரண்டையாக ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் பிரண்டை சேர்த்துருக்கேன். பிரண்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரண்டையை எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க, அரைச்சி சேர்த்துறங்காட்டி. இப்போ பிரண்டையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இப்போ இதையும் நல்லா தக்காளி வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. எலும்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, முட்டு கை காலுக்கெல்லாம். இப்போ தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாங்க. இப்போ இது ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதெல்லாம் தாளித்து விட்டுருக்கலாம். அதே வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததையும் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மொட்டை மொட்டா தொளிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சும்மா ஒரு தளவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா நம்ம சேர்த்துருக்க அந்த மல்லித்தூள் கரிஞ்சு போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அலசி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதனால் சலசலன்னு ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா கொதி விடும்போது அந்த மசாலோட அந்த பச்சை வாசனைலாம் போய் வந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா சலசலன்னு குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நல்லது, பிரண்டை குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெல்லம். இந்த வெல்லம் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்லா மோடு வாழுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.